இப்போ மழைக்காலங்கிறதுனால காய்கறி, பூக்கள், பழங்கள் இது எல்லாமே நிறையா விளைய ஆரம்பிச்சிருச்சு. மாடி தோட்டத்துலேருந்து நிறைய காய்கள் கிடைக்கிறதுனால வெளியே காய்கள் வாங்குறத நான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். இப்போ 2 மந்த்ஸாக வந்து வீட்டில் விளையிறது அதிகமாக கிடைக்கிறதுனால வீட்டு சமையலுக்கு நல்லா யூஸ் ஆகுது. வெள்ளரிக்காய் பாருங்கள், 1 அடி நீளத்துக்கு விளைஞ்சிருக்கு. அப்புறம் குட்டை புடலை, 3 கிர்னி பழம். ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் கிர்னி பழம் காய்ச்சிருக்கு. நல்ல பெரிய பூசணி, இது வந்து கிரவுண்ட் கார்டன்லேருந்து பறிச்சது. மொச்சக்காய், பச்சை மிளகாய், மணத்தக்காளி காய், அப்புறம் கொஞ்சம் பிரண்டைக்கொடி, அப்புறம் முள்ளங்கியிலேருந்து கீரை கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பூக்களும் பாருங்கள் அப்படியே பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. கிர்னி பழம் ஒவ்வொரு தொட்டியிலேருந்தும் ஒவ்வொரு காய் கிடச்சிது. மீடியம் சைஸ் க்ரோ பேக்கில் தான் வச்சுருந்தேன். ஒவ்வொரு க்ரோ பேக்கில் இருந்தும் ஒவ்வொரு செடியிலேருந்து ஒரு காய் கிடச்சிது. அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய்கள் பறிச்சுக்கிட்டேன். மொச்சக்காய் வந்து சமையலுக்கு வாங்கியிருந்த காயோடைய பயர் எடுத்து வச்சு அதிலேருந்து தான் வந்து இந்த மொச்சக்காய் செடியை வளர்த்துருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் சமையலுக்கு வாங்கினதுலேருந்து தான் அதுவும் விதையை போட்டு முளைக்க வச்சுருந்தது. நல்லா கொத்து கொத்தாக சூப்பராக க்ரீனியாக காய்ச்சிருக்கு, பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. அப்புறம் புடலங்காய் ஃபஸ்ட் டைம் எங்கள் மாடி தோட்டத்தில் இது ஃபஸ்ட்டு புடலங்காய். ஒன்று பறிச்சாச்சு, அடுத்து பிஞ்சு விட்டுருக்கு, அதுவும் வளர்ந்துட்டுருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப க்ரீனியாக அழகாக இருந்தது மாடியே. கொஞ்சம் மணத்தக்காளி காய் பறிச்சுக்கிட்டேன். மணத்தக்காளி கீரையும் இந்த மாதிரி சமையலுக்கு வாங்கின காயிலேருந்து விதை எடுத்து வளர்த்தது தான். மொச்சக்காய் கொடி, இது கொடி மொச்சை. அப்புறம் இது செடி மொச்சை. கொடி மொச்சை நான் ஒரு 4 வச்சுருக்கேன். செடி மொச்சையும் ஒரு 2, 3 வச்சுருக்கேன். இது கிரவுண்ட் கார்டனில் வெள்ளரிக்காய் ஆரம்பத்திலே பார்க்காம விட்டதுனால இந்தளவுக்கு பெருசாக வளர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட 1 அடி இருந்துச்சு இந்த வெள்ளரிக்காய். அப்புறம் கொஞ்சம் கிரவுண்ட் கார்டனில் ஒரு 2 கத்திரிக்காய் கிடச்சிது, அதையும் பறிச்சுக்கிட்டேன். ஒரு பெரிய பூசணி, அடுத்து பிஞ்சு வளர்ந்துட்டுருக்கு. உங்கள் கார்டனில் என்ன இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாப்பி கார்டன்.